ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 27. விபச்சிதம் பிராண மனோதியாத்மனாம் அர்த்தேந்திரியாபாசம் அனித்ரம் அவ்ரணம் சாயா ஆதபோ யத்ர ந கிருத்ர பக்ஷோ தம் அக்ஷரம் கம் த்ரியுகம் விரஜாமஹே. டிரான்ஸ்லேஷன். ஜீவசக்தி மற்றும் புத்தி ஆகியவை உட்பட அனைத்தும் எப்படி பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது என்பதை நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிவார். அவரே அனைத்திற்கும் ஒளியூட்டுபவர். அவரிடம் அறியாமை இல்லை. மேலும் ஆகாயத்தைப் போல மிக பெரியவர், சர்வ வியாபகம் உடையவர், நித்தியமானவர். மேலும் 3 யுகங்களில் 6 ஐஸ்வர்யங்களுடன் தோன்றுபவரான பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் நான் புகலிடம் கொள்கிறேன். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ளன. அவை அனைத்திற்கும் வழிகாட்டுபவர் பகவான் கிருஷ்ணரே ஆவார். எனவே உறங்குவதற்கு அவருக்கு நேரமில்லை. மேலும் தமது செயல்களைப் பற்றி அவர் ஒருபோதும் அறியாமல் இருப்பதும் இல்லை. பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் சாட்சி. ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்பவை அனைத்தையும் பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா ரூபத்தில் உள்ளிருந்து கண்டு கொண்டு இருக்கிறார். பகவான் கர்மத்தினால் விளைந்த ஒரு பௌதீகமான உடல் கொண்டு இருக்கவில்லை. ஆனால் நம்முடைய உடல்கள், பகவானின் உடல் சச்சிதானந்த விக்கிரகமானது. ஆனால் நம்முடைய உடல்கள் நமது கடந்த கால வினைப்பயனாக உருவாக்கப்பட்டுள்ளன. கர்மனா தெய்வ நேத்ரேன என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் ஒரு ஜட உடலை பெற்றிருப்பவர் அல்ல. ஆகவே அவரிடம் அவித்யா அல்லது அறியாமை என்பதே இல்லை. அவர் எப்போதும் உறங்குவதும் இல்லை. ஆனால் எப்போதும் ஊக்கத்துடனும் விழிப்புடனும் இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் திரியுக என்று விவரிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் சத்திய யுகம், திரேதா யுகம் மற்றும் துவாபர யுகங்களில் வெவ்வேறு விதமாக தோன்றிய போதிலும் கலியுகத்தில் தோன்றிய பகவான் தம்மை முழுமுதற் கடவுளாக கூறிக்கொள்ளவில்லை. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சங்கோபாங்க வாஸ்திர பார்ஷதம். அதாவது கலியுகத்தில் பகவான் ஒரு பக்தராக தோன்றுகிறார். பகவான் அவர் கிருஷ்ணரேதான் என்றாலும் ஒரு பக்தரைப் போல ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுகிறார். எனினும் ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 32வது பதம் பின்வருமாறு கூறுகிறது. யக்ஞைக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தீஹி சுமேதசக. பகவான் கிருஷ்ணரைப் போல கருநிற மேனியை கொண்டிருக்காமல் பொன்னிறமாக த்விஷா கிருஷ்ணம் பொன்னிற மேனியை கொண்டுள்ளவரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளே ஆவார். நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர் மற்றும் ஸ்ரீவாசர் ஆகியோரை போன்ற சகாக்களால் அவர் சூழப்பட்டுள்ளார். போதுமான அறிவுடையவர்களாக இருப்பவர்கள் சங்கீர்த்தன யக்ஞத்தின் மூலமாக இந்த பரமபுருஷ பகவானை வழிபடுகின்றனர். இந்த அவதாரத்தில் வரும் பகவான் தம்மை பரமபுருஷராக காட்டிக்கொள்வதில்லை. இதனால் அவர் திரியுக என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.